வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்னென்றும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் டிஎன்பிசியில் 18ஆம் தேதி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற எக்ஸாமும், அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருங்கிற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ 2 எக்ஸாம் நம்ம ஜிகே பேப்பர் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதில் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல் 12 கேள்வி ஃபஸ்ட் பார்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 13 நம்ம பார்க்க போகிறோம். The cost of a machine is ₹18,000 and it depreciates at 16.2/3% annually கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 2 years கேட்டிருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. ஸோ அது ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேய்மானம் கணக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய P/1 + R/100 அப்படிங்கிற ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே தேய்மானம் அப்படிங்கிறப்ப நம்ம மைனஸ் போடணும். அதேமாதிரி என்னோட வேல்யூ நமக்கு ப்ளஸ் அல்லது மைனஸ் போடுவாங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபியூச்சர் வேல்யூ கேட்டாங்கன்னா ப்ளஸ் என் வரும். சப்போஸ் ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு 2 நாளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா நமக்கு மைனஸ் போடணும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஸோ நமக்கு P/1 - R/100 பவர் n அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபியூச்சர் வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ Pங்கிறது அந்த மிஷினோட வேல்யூ 18,000 × 1 - 16/2/3/100 பவர் 2. ஸோ 16.2/3ங்கிறது நமக்கு என்ன வரும்னா 3 × 48 48 + 2 50/3 வரும். கீழே ஆல்ரெடி 100 இருக்கிறதுனால ஸோ 100 × 3 300 வரும் நமக்கு. ஸோ 1 - 50/300 அடுக்கு 2 வருது. ஸோ 1 × 300 300 வரும். 300 - 50 250/300 நமக்கு வரும். ஸோ 18,000 பெருக்கல் 250/300 பெருக்கல் 250/300. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ அதுமாதிரி ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 3க்கும் 18க்கும் 6 3 18 கேன்சல் ஆகுது. அகெயின் இன்னொரு 3க்கும் 6க்கும் 3 6 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நமக்கு 2 பெருக்கல் 250 பெருக்கல் 25 வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 12,500 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 14. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஏ சம் ஆஃப் ₹8,000 lent at 10% per annum in 2 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8,000க்கு 10% வட்டி விதிமனில் 2 ஆண்டுகள் கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எளிதான கேள்வி தான். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PR²/100². ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு 8,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10²/100². ஸோ 8,000 × 10 × 10/100 × 100. ஸோ ஜீரோஸ் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகுது. 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அகைன் 2 0வும் மேலே 2 0வும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ₹80 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் சி. அடுத்த கேள்வி 15. இஃப் A/B = 3/5 B/C = 4/7 தென் A/B/C ரேஷியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A/B = 3/5. ஸோ அதை நம்ம A/Bங்கிறது நம்ம A/Bன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம 3/5ங்கிறது நம்ம 3:5 நம்ம எழுதிக்கலாம். அதுமாதிரி B/Cங்கிறது நம்ம B/C நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ 4/7ங்கிறது நமக்கு 4:7 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் கம்பைன்ட் ரேஷியோ A/B/C அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் A/Bக்கு நேராக 3:5ன்னு எழுதிக்கிறேன். அதுமாதிரி B/Cக்கு நேராக நான் 4:7 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா பியோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே B நம்ம 5 ரேஷியோவும் கீழே 2வது ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக ஒரே நம்பராக கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணலன்னா ஸோ கீழே இருக்கிற அந்த 4 நான் மேலே இருக்கிற ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி மேலே இருக்கிற பியோட வேல்யூ 5. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா 2வது ரேஷியோ கீழே இருக்கிற அது கூட நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 4 × 3 12 வரும். 5 × 4 20 வருது. அதுமாதிரி கீழே இருக்கிற ரேஷியோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 × 5 20 வரும். ஸோ 7 × 5 35 வருது. அப்போ நமக்கு பி வேல்யூ நமக்கு 20 20 நமக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஸோ அப்போ நம்ம நான் கம்பைன் பண்ணி சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ நமக்கு 4 × 3 12 20 7 × 5 35. ஸோ அதுதான் நமக்கு A/B/Cயோட வேல்யூ. ஸோ ஆன்சர் சாய்ஸ் நமக்கு பி கிடைக்குது. கேள்வி 16. The largest 4-digit number which when divided by 4, 7 and 13 leaves a remainder 3 in each case அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது
மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா 4, 7, 13. ஸோ அதால் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து அதில் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து மீதி 3 தரக்கூடிய நம்பராக அதை கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இதுக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 4, 7, 13. ஸோ இந்த 3 நம்பருக்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு வந்து 7ங்கிறது ஒரு பகா எண், 13 அப்படிங்கிறது ஒரு பகா எண் ப்ரைம் நம்பராக இருக்குது நமக்கு. ஸோ 4 மட்டும்தான் நான் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 3ஐயுமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஏன்னா 3க்கும் பொதுவான டிவிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 பெருக்கல் 7 பெருக்கல் 13 நமக்கு வந்து 364 வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து 364 அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 4, 7, 13 வகுப்படக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர், அதாவது மிகச்சிறிய எண் உங்களுக்கு 364. ஸோ நம்ம கேள்வி வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது போக கூடுதலாக என்ன சொல்கிறேன்னா மீதி 3 வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் நமக்கு வந்து வைக்கிறாங்க நமக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 4, 7, 14 வகுப்புடைய நம்பர் எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் 364. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9999. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 364ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளவு கூடுதலாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும். ஸோ 364 நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறப்ப ஸோ 9999 364 டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸ் நமக்கு வருது ஃபஸ்ட்டு. ஏன்னா 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா நாமனா 12 1000 வந்துடுது நமக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த 3 போட்டிங்கன்னா 3 9 900 999 விட அதிகமாக வரும் பெரிய நம்பர். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வந்து 2ஆல் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 2 × 364 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 8, அடுத்து 2 12, மீதி 1, 3 6 6 1 7 வருது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணினா 9 - 8 1 வருது, 9 - 2 7 வருது, 9 - 7 2 வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் கீழே இறக்குறீங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து 2719 வருது. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸோ இதை விட நீங்கள் வந்து குறைவான மதிப்பு வரக்கூடிய நம்பர் நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு வந்து 364 கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் பெருக்கும்போது நமக்கு வந்து 7 3 21 வருது. ஸோ கூடுதலாக ஒரு இங்கே 7 6 42ல் ஒரு 4 வரும். அப்போ நமக்கு வந்து 2500 கிட்ட நமக்கு கிடைக்குது. ஏன்னா 8 போட்டின்னு எழுது 2500 பெரிய நம்பராக போயிடும். ஸோ அதை விட குறைவான நம்பர் இது தான் நம்ம பார்க்கணும். ஸோ 7 தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நம்ம 7 எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். ஸோ 7 × 4 28, மீதி 2 வருது. 6 7 42, 42 + 2 44, மீதி 4 வருது. அடுத்து 3 7 21, 21 + 4 25. ஸோ 2548. ஸோ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 9 - 8 1 வருது. அடுத்தது 11லேருந்து 4 கழிச்சுனா 7 வரும். அடுத்து 6ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ 171. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 364 வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 27 டைம்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா வந்து 171 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 171 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மீதி வந்து 0 வரக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு. அப்போ 9999லேருந்து 171 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9828 வரும். அப்போ அந்த 9828 தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 364ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஸோ கரெக்டாக இதை நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 171 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம கரெக்டாக மீதி வந்து நமக்கு வந்து 0 வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 9868 தான் 364 டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். பட் 364ங்கிறது எதால் டிவைட் ஆகும்? 4 7 13 டிவைட் ஆகும். அப்போ 4 7 13 இதால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9828. ஸோ சம்டைம்ஸ் கேள்வி நமக்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணலாம். மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் ஆயிரும். பட் நம்ம கூடுதலாக ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டால் மீதி 3 வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ மீதி 3 வரணும்னா நீங்கள் ஜஸ்ட் இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 3 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? அப்போ 3 கூடுதலாக இருக்கும்போது நீங்கள் 27ஆல் டிவைட் பண்ணுறப்ப ஸோ அந்த மீதி வந்து எக்ஸ்ட்ரா 3 இருக்கிறது நமக்கு வந்து ரிமைண்டராக கிடைக்கும். அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9828 + 3 9831 தான் நமக்கு வந்து ஆன்சர். சாய்ஸ் டி. அடுத்த கேள்வி 17. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் ஜிசிடி இஸ் x - 3n கொடுத்துருக்காங்க.
ஸோ 2 பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கான என்ன எல்சிஎம் மீப்பெரு பொது வகுத்தி வந்து எக்ஸ் மைனஸ் 3ஏன்னு கொடுத்துட்டு மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். நமக்கு வந்து ஸோ 2 எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து அந்த 2 எண்களுடைய மீச்சிம மற்றும் மீப்போவனுடைய பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். ஸோ அதாவது எக்ஸ் பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு வந்து எஸ் பெருக்கல் ஒய் டிவைடட் பை ஜிசிடி. ஸோ 2 பாலினாமியல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதனுடைய ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் அதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எல்சிஎம் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ 2 பாலினாமியல் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ கியூப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு டிவைடட் பை ஜிசிடி வந்து நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 3a கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 3aவும் இங்கே எக்ஸ் மைனஸ் 3a பவர் 2 அதாவது 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இது வந்து 1 டைம் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27ங்கிறத 3 க்யூப்னு எழுதிக்கலாம். ஏ க்யூப் எக்ஸ்ன்னு இருக்குது பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 3 வந்து நமக்கு வந்து 1 டைம் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4ல் நீங்கள் எக்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா அப்போ எக்ஸ் க்யூப் வரும். ஸோ அடுத்தது நமக்கு வந்து 3 க்யூப் ஏ க்யூப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து 3a ஹோல் க்யூப் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 3aன்னு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் 3a ஹோல் க்யூப் நம்ம வந்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அப்போ பண்ணால் ஏ மைனஸ் பி இன்ட்டு அதாவது எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ ஏஸ்ங்கிறது நமக்கு வந்து எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏபி அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 3a. ஸோ அதை நம்ம வந்து 3a எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே பிங்கிறது நமக்கு வந்து 3a. ஸோ 3a நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 3 வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப பவர் 2 நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கடைசியாக வந்து எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3a எக்ஸு ப்ளஸ் 3a ஹோல் ஸ்கொயர் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு வந்து 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து சாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து டி கிடைக்குது நமக்கு. அடுத்த கேள்வி 18 ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. 35 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 3 இசட் பவர் 4 49 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப் 14 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதில் இருக்கிற நம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ 35 49 14. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிச்சின்னா நமக்கு வந்து 3ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரெல்லாம் டிவைட் பண்ணணும், இல்லைனா டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு வந்து 7 மட்டும் தான் நமக்கு வந்து 3 நம்பரையும் டிவைட் பண்ணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 7 35 7 49 7 14. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் காமன் டிவைசர் கிடையாது. ஸோ டிவைட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி வந்து நமக்கு வந்து 7 கிடைக்குது. ஸோ அடுத்து அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அதாவது அதனோட நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஆங்கில எழுத்துக்களை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் 5 ஒய் க்யூப் இசட் பவர் 4 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப் வருது. அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மூணையும் நீங்கள் வந்து 1 by 1 கீழே எழுதிக்கோங்க. ஸோ ஜிசிடிங்கிறது நமக்கு என்னென்னா ஸோ மூணுலேயுமே இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை எடுத்துக்கணும். அதில் வந்து எது லோயஸ்ட் பவரோ அதுதான் நீங்கள் வந்து ஜிசிடி எடுத்துக்கணும். அப்போ வந்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து மூணுலேயுமே இருக்குது. ஸோ அதில் வந்து லோயஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 1. ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ் ஜிசிடியில் வரும். அதுமாதிரி அடுத்து ஒய்ங்கிறது வந்து நமக்கு வந்து மூணுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதில் லோயஸ்ட் பவர் என்னென்னா ஒய் பவர் 1 ஒய் நமக்கு அடுத்தது வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இசட்டில் வந்து மூணுமே காமனாக இருக்குது. ஸோ அதில் லோயஸ்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட் பவர் 2. ஸோ அப்போ இசட் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜிசிடியில் வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து நம்பர் அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஜிசிடி வந்து 7 எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. ஆன்சர் டி. இதே கொஸ்டின் வந்து ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆங்கில லெட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹையஸ்ட் பவர் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கூடுதலாக வேறு எதுவும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எல்சிஎம்மில் வந்து சேர்த்து எழுதுவீங்க நீங்கள். பட் ஜிசிடி வந்து பொறுத்த வரைக்கும் மூணுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அதில் வந்து லோயஸ்ட் பவர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த கேள்வி 19 10% ஆஃப் 5 அண்ட் 5% ஆஃப் 10 ஆட் அப் டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 10% மற்றும் 10 5%. ஸோ ரெண்டையும் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 5. 10% ஆஃப் 5 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10/100 பெருக்கல் 5. ஸோ அப்போ ஒரு ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ 5/10 நம்ம வந்து 0.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 5% ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 5%னா 5/100 பெருக்கல் 10 வரும். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது. அகெயின் 5/10 நமக்கு வந்து 0.5 கிடைக்குது. ஸோ ரெண்டையும் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ 0.5 + 0.5 நமக்கு வந்து 1.0 வரும். சாய்ஸ் சி. அடுத்த கேள்வி 20. A student can type 21 pages in 15 minutes கொடுத்துருக்காங்க. At the same rate, how long will it take to the student to type 84 pagesன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எளிதான கேள்வி. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்விகிதத்தில் கணக்கு தான் இது. ஸோ 21 பக்கங்களுக்கு நமக்கு வந்து 15 நிமிடம் ஆகுது. அப்போனா 84 பக்கங்களுக்கு எத்தனை நிமிடம்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான். 84 பெருக்கல் 15/21. ஸோ கேன்சல் பண்ணால் 21க்கும் 84க்கும் 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ 4 பெருக்கல் 15 நமக்கு வந்து 60 நிமிடங்கள் நமக்கு வந்து டைம் எடுக்கும். சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி 21. 2, 4, 12, 48, 240. ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 இருக்குது. ஸோ அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 4 வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3 12. அடுத்து 12 கூட 4 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 2 48 வருது. அடுத்து 48 கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 240. ஸோ அப்போ அடுத்து நமக்கு வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 240 கூட நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1440 வரும். ஆன்சர் பி. ஸோ அடுத்த கேள்வி 22. The probability of a red marble selected at random from a jar containing P red, Q blue and R green marbles அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எளிமையான கேள்வி தான். ஸோ ரெட்டில் வந்து P நம்பர் ஆஃப் ரெட் கல்ஸ் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது. அது மாதிரி ப்ளூவில் வந்து Q நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. அது மாதிரி க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 6 நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் மார்பிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 3ஐயும் கூட்டுவோம். ஸோ P + Q + R. நமக்கு ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து P of E = N of E / N of S. ஸோ N of Eங்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு சிவப்பு நிற கூழாங்கற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எண்ணிக்கை வந்து P. ஸோ P / N of Sங்கிறது டோட்டல். ஸோ P + Q + R. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா P / P + Q + R வரும். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 23. The highest number which divides the product of any 3 consecutive even natural number என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து 3 இரட்டை இயலெண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதை வந்து டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்டார்ட் பண்ணால் 2, 4, 6. ஸோ இதுதான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 3 இரட்டைப்படை எண்கள். ஸோ ஜஸ்ட் இதனுடைய பெருக்கல் பலன். அப்போ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 பெருக்கல் 4 பெருக்கல் 6. ஸோ அப்போ 2 8 8 6 48 வருது. இப்போ கொடுத்துருக்க சாய்ஸஸ் பாருங்கள். 48 வந்து நமக்கு வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுமாதிரி 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 8ஆலையும் டிவைட் ஆகும். அதுமாதிரி 16ஆலையும் டிவைட் ஆகும். 3 16 48. அப்போ கொடுத்துருக்க சாய்ஸில் நமக்கு வந்து மிகப்பெரிய எண் பார்த்திங்கன்னா 16 தான் வருது. ஸோ அதுதான் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து டி 16. அடுத்த கேள்வி 24. M5E $RB3AK7 ஹேஷ் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து how many such consonants are there in the above sequence, each of which is immediately followed by a number and immediately preceded by a vowel கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது மேலே உள்ள தொடரில் உறுப்புகளில் எந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வவ்வல்ஸ்னால் நமக்கு தெரியும் AEIOU. கான்சனன்ட்ஸுங்கிறது அந்த AEIOU அப்படிங்கிற லெட்டர்ஸில் தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் தான் நமக்கு வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் இங்கிலீஷில். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க லெட்டர்ஸில் வந்து ஃபஸ்ட் வவ்வல்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வவ்வல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வருது ஏ. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து ஸோ ஏக்கு அடுத்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கிறது ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 7ங்கிற ஒரு நம்பரும் இருக்குது. அப்போ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
கேங்கிறது ஒரு கான்சனண்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ப்ரெசிடெட் பை வவல். ஸோ ஏ இருக்குது கரெக்டாக. அதுமாதிரி ஃபாலோடு பை ஒரு நம்பர். ஸோ 7ங்கிறது நமக்கு கரெக்டாக வருது நமக்கு. அப்போ AK7 அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அடுத்த வவல் லெட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐ. ஸோ ஐக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரு கான்சனண்ட் என் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு நம்பரும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ என் அப்படிங்கிற ஒரு கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வவல் ஐயும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற ஒரு எண்ணு நமக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ நமக்கு வந்து 2 டைம்ஸ் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து டி. ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25வது கேள்வி. A sum of ₹46,000 was lent out at simple interest கொடுத்துருக்காங்க. அண்ட் at the end of 1 year and 9 months the total amount was ₹52,414 கொடுத்துருக்காங்க. ஃபைன் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 46,000 ஒரு அசல் வந்து ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகை வந்து 52,440 உயர்ந்ததெனில் வட்டி வீதம் காண்கன்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மொத்த தொகையும் அசலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து வட்டி எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 52,440 46,000 கழிங்க 6,440 அப்படிங்கிறது நமக்கு வந்து வட்டி. ஸோ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா PNR/100. ஸோ PNR/100 அப்படிங்கிறது ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 46,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6,440. அடுத்து என்னோட வழி நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ என்கிறது நமக்கு வந்து ஒரு வருடம் 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து 12 மாதங்கள். ஸோ 12 + 9 21 மாதங்கள் வருது. ஸோ அதை நீங்கள் வருடமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்னோட வழி நமக்கு வந்து 21/12. ஸோ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 46,000 பெருக்கல் என் வந்து 21/12 பெருக்கல் R/100 ஈக்குவல் டு 6,440. அப்போ R ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. 6,440 பெருக்கல் 12 பெருக்கல் 100 பை 46,000 × 21. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 2 0வும் 2 0வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அது மாதிரி 1 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 12 21க்கும் நமக்கு வந்து 3 டேபிளில் 7 3 21 4 3 12ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 644 பெருக்கல் 4 பை 46 பெருக்கல் 7 வருது. செகண்ட் கேன்சல் பண்ணினா நமக்கு வந்து 46க்கும் 4க்கும் 2 டேபிள் கேன்சல் பண்ணினா 2 4. ஸோ 46க்கு வந்து 23 டைம்ஸ் வருது நமக்கு. ஸோ அடுத்து 7க்கும் 644க்கும் 7ஆம் வாய்ப்பால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 1 7 நமக்கு 9 7 63 வரும். மீதி 1 அடுத்த நம்பர் 14ங்கிற 4ங்கனால 14 7 14 வருது. ஸோ அடுத்து 23க்கும் 92க்கும் நமக்கு வந்து கரெக்டாக 4 டைம்ஸ் வரும். 4 23 92 வருது நமக்கு. ஸோ 4 பெருக்கல் 2 8% நமக்கு கிடைக்குது. ஆன்சர் வந்து டி. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNPSC எக்ஸாமில் கேட்கக்கூடிய கணித கேள்வி தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே மாடல் தான் மேக்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. உங்களுக்கு ரிப்பீட்டட் மாடல்ஸ் தான், ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 out of 25 கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். அதுமாதிரி ஒரு நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார், டாபிக் வைக்ஸ் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டாபிக் வைக்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.